Hello friends, welcome to Rapid Chemistry. So இந்த லாக்டவுன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். திஸ் இஸ் ரேபிட் கெமிஸ்ட்ரி சேனல். நான் உங்கள் சங்கர். ஸோ இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் த டீச்சர்ஸ். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒய் நாட் ஒரு கொஷினுக்கான ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். ஸோ அதில் அந்த தாட்டில் தொடர்ந்து தான் இந்த விஷயம். இதனோட கமெண்ட்ஸை மறக்காமல் நீங்கள் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இதில் எப்படி இருக்கும்னா சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும், சில நீட் கொஷின்ஸ் உள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிகினிங் தான் இது. ஒரு ஃபஸ்ட்டு யூனிட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் மாதிரி யூனிட் 1ல் டெஸ்ட் 1 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில பேசிக்கான கொஷின் இருக்கும், கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸும் இருக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். இது கரெக்டு. இதான் மாடர்ன் அட்டாமிக் தியரியை சொல்கிறது. மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டோட பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதனோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறது. ஒன்று, நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஆர் லெஸ்ஸர் இன் நம்பர் தென் மெட்டாலிக். பீரியாடிக் டேபிளில் மெட்டாலிக் தான் அதிகம், நான் மெட்டாலிக் கம்மி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அடுத்தது, த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் எலமெண்ட் அலாங் த பீரியட் டூ நாட் வேரி இன் ரெகுலர் மேனர் வித் இன்க்ரீஸ். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். சில இடத்துல மட்டும்தான் வேரி ஆகுமே தவிர பெரிய கான்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இதில் வராது. ஸோ இந்த மூணும் கரெக்டு அப்படின்னா ஃபோர்த் ஒன் தப்பு. அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ த ஆப்ஷன் இஸ் டி. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு விசிபிளைஸ் ஆகுது. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின், இன் பீரியாடிக் டேபிள் ஆன் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியட். பீரியடில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், the atomic size of elements increases. இதில் கொஷின் கொஞ்சம் which one correct? கொஷின் பாதி இதில் பிரிண்ட் ஆகலை. இந்த கீழ் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதான் கொஷின். சரிங்களா, எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அட்டாமிக் சைஸ் எலமெண்ட்ஸ் இன்க்ரீசஸ். லெஃப்ட் டு ரைட் போகும்போது இது என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். செகண்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிக்ரீசஸ். கிடையாது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன், the oxides of elements becomes less in basic in more in basic. பாருங்க, இந்த 2 பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கும்போது உங்களோட கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த 2 பாயிண்ட் தான். ஒன்று சி ஆன்சராக இருக்கணும், இல்லை டி ஆன்சராக இருக்கணும். ஒன்று மோராக இருக்கணும், இல்லைனா லெஸ்ஸாக இருக்கணும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது இங்கே இருக்கிற ஆக்சைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சைட், தட் மீன்ஸ் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். சரிங்களா, இதுவே ரைட் சைட் போகும்போது அதெல்லாம் மோர் அசிட்டிக்காக தான் இருக்குமே தவிர பேசிக்காக இருக்காது. அப்போ ரைட் சைடு யார் இருப்பா? பி பிளாக் எலமெண்ட்ஸோட ஆக்சைட்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P2O5 இது ஆசிடா பேஸ் அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன தான் இருக்குங்க, ஆசிட் தான். இது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்பரிக் ஆசிட். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ த ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. Okay, come to the third one. Consider the elements boron, carbon, nitrogen, fluorine and silicon. Metallic character எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. So metallic characterனா என்ன அர்த்தம்? Again மறுபடியும் periodic table, leftல இருந்து நீங்க ரைட் போறீங்க. சரிங்களா,
லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் மெட்டல், ரைட்டில் இருக்கிறதெல்லாம் நான் மெட்டல். ஓகே, ஸோ இதில் எல்லாருக்குமே சிம்பிளாக தெரியும், அதனால் லெஃப்டில் இருக்கிறத கொடுக்கல. ரைட் சைடில் இருக்கிறதுல ஃப்ரம் த பிகினிங் முன்னாடி இருக்க போரான், பின்னாடி இருக்க ஃப்ளூரின். இதில் எது இந்த ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது மெட்டலாக இருக்குன்னா போரான் தான் மெட்டலாக இருக்கும். இதுக்கு மெட்டலிக் கேரக்டர் அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போதுனா ஃப்ளூரினை கம்பேர் பண்ணும்போது. ஸோ போரான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு செட் ஆகிடுச்சு. நீ கேட்கலாம் சிலிக்கான் இருக்குல்ல, அப்புறம் கார்பனை முன்னாடி வச்சு சிலிக்கானை தானே பின்னாடி வச்சிருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் வந்துன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட போரான் இருக்கு, கார்பன் இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கும்னா சிலிக்கான் இருக்கும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது உங்களோட மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் வரும்போதும் உங்களோட மெட்டாலிக் கேரக்டர் என்னவாகும்னா அதிகமாகும். ஸோ இதுவா அப்படின்னா இதுக்கு தான் அதிகம். அதனால தான் எஸ்ஐயை முன்னாடி வச்சு சி என்ன பண்ணியிருக்காங்க பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்பர் 3. அண்ட் கம் டு தட் கொஸ்டின் நம்பர் 4. த தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் ஃபார். நல்லா பாருங்க, அயனைசேஷன் மட்டும் பார்க்காதீங்க, கொஸ்டின் முழுசாக படிக்கிறோம். தேர்ட் அயனைசேஷன் I3 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். இது என்ன வரும்? 2p2 சாரி 2s2 2s2 2p3. இஸ் இட் கிளியர்? ரைட். இங்க பாஸ்பரஸ், நைட்ரஜன் கீழே தானே பாஸ்பரஸ் வரும். நைட்ரஜன் கீழே என்ன இருக்கும்? பாஸ்பரஸ் தான் இருக்கும். அலுமினியம் 13, போரான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா போரான் நினைப்பாங்க, கிடையாது, போரான் தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, செகண்ட் எடுத்துருங்க, தேர்ட் எடுத்துருங்க. தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ 2s2 2p3ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் எலக்ட்ரான் எடுக்கிறது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் எலக்ட்ரான் எடுக்கிறது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிளியருங்களா? ஸோ இப்போ அலுமினியத்தின் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்க அப்படின்னா 2s2 2p1. சரிங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, வெறும் ஆல்ஃபா பிரின்சிபலை மட்டுமே வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு இது இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அயனைசேஷன் எனர்ஜியை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரவுண்ட் செல்லில் கணக்கில் எடுத்துக்கோங்க. நார்மல் சிங்கிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. எப்படின்னா, இப்போ நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள், இந்த செல், இந்த எலக்ட்ரான் இதில் இருந்து 2 தான் இருக்கும், இதில் 8 இருக்கலாம், இதில் 18 வரும், அடுத்து 32. ஸோ இப்படி பார்க்கும்போது போரானில் இருக்கிறதே 5, 5ல் 3வது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜினா 2 எடுத்துட்டேன். ஸோ 5ல் 2 எடுத்துட்டேன். அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 3 தான் இருக்கும். அந்த 3வது ஒன்று எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? இதுவே அலுமினியம் பாருங்கள், அலுமினியம் 13, இங்கே 2, இங்கே 8, 10, இதில் 3 எலக்ட்ரான் இருக்கும். நான் 3 எடுக்கணும்னா சரி 2 எலக்ட்ரான் இருந்துச்சு, இன்னும் ஒரு எலக்ட்ரான். கிளியரா? ஸோ அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா இங்கே மட்டும்தான் தனியாக இருக்கும். இப்போ அடுத்து வாங்க பாஸ்பரஸ். பாஸ்பரஸுக்கு 15, இங்கே பாருங்கள் 2, 8, இதில் எல்லாம் இருக்கும் 5 இருக்கும். சரிங்களா? ஏன்னா இங்கே 2, 8, 10, 10, 5, 15. இந்த 5ல் நான் 3வது வரும்போது 2 எடுத்துட்டதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும்னா இங்கே 3 இருக்கும். ஸோ 1 இருக்குது, 3 இருக்குது. கிளியருங்களா? எதுக்கு? அலுமினியத்துக்கு 1 இருக்குது, பாஸ்பரஸுக்கு 3 இருக்குது. இப்போ நைட்ரஜனுக்கு வாங்க. நைட்ரஜனுக்கு மொத்தமாக அதனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 7. ஸோ அப்போ என்ன இருந்திருக்கும்? இங்கே 2, இங்கே 5. சரிங்களா? ஸோ இந்த 5ல் நான் 3வது கண்டுபிடிக்கணும்னா 2 எடுத்துருவேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஸோ இது செல் அதிகமாகும் போது அயனைசேஷன் எனர்ஜி குறைஞ்சிரும். ஸோ இருக்கிறதுல முன்னாடி செல்லில் இருக்கு, ஆனால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் நைட்ரஜன். ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஓகே, கம் டு த பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 5. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சூட்டபிள் மீடியம் ஃபார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்? அக்வஸ் நான் அக்வஸ் டாப்பிக்கில் வர்றது. இதில் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது H2O, NS3,
இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு வாட்டர் மாலிகுலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, வாட்டர் மாலிகுலை ஒரு மீடியமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும். NH3 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அமோனியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் சேர்ந்து நடக்கணும்னா, நீங்கள் எங்கே வருவீங்கன்னா, விச் இஸ் SO2. சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற லிக்விடாக மாற்றும் போது இட் இஸ் த பெஸ்ட் மீடியம் ஃபார் doing the redox reaction. Okay, right. Question number 6. In which of the following option order does not agree? ஏதோ ஒன்று ஒத்து வரல, அது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இன்க்ரீசிங் அயானிக் சைஸ். ஆனையான் கேட்டயான். ஆனையானில் சார்ஜ், கேட்டயானில் சார்ஜ். கேட்டயானில் சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஸ்மாலு, ஆனையானில் சார்ஜ் இருந்தால் அதிகம். ஸோ இது கரெக்டு. இந்த இதுக்கும் கரெக்டாக அக்ரிமெண்ட் ஒத்து போயிடுச்சு. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாருக்கும் தெரியும். இது ஹாஃப் ஃபில்டு முன்னாடி வரணும், இது பின்னாடி போகணும். ஸோ நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நம்ம அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணும்போது அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். நைட்ரஜனுக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்கும்? 2s2 2p3ன்னு கிடைச்சிருக்கும். இதுவே ஆக்சிஜனுக்கு இந்த இடத்துல 2p4ன்னு வந்திருக்கும். ஸோ 2p3 இஸ் half filled, ஸோ மோர் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ செகண்ட் ஒன் ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, அதனால அது does not agree. அண்ட் செவன்த் ஒன், இது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் isoelectronic species smaller the positive charge on cation, small as ionic radii. இங்கே பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா, ஸ்மாலர் த பாசிட்டிவ் சார்ஜ்னா ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போது இங்கே ரேடியஸ் எப்படி இருக்கும்னா லார்ஜராக இருக்குமே தவிர ஸ்மாலஸ்டாக இருக்காது. புரியலையே அப்படின்னா இப்போ பாருங்களேன், Mg2+, சரிங்களா, Mg2+, தென் Na+. நாம் என்ன சொல்லுவோம், இது ரெண்டையும் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோமா? இதுலேயும் 10 எலக்ட்ரான் தான் இருக்கும், இதுலேயும் 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். ரைட்டு. இப்போ இதில் எதுக்கு வந்து சைஸ் அதிகம்னு சொல்லுவோம்? NAவுக்கு தான் சைஸ் அதிகம், Na+க்கு தான் சைஸ் அதிகம், Mg2+க்கு சைஸு கம்மி. ரைட்டுங்களா? இப்போ இவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அது ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஆமாம், ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் தான். ஸ்மால் as the பாசிட்டிவ் சார்ஜ், இதுதான் ஸ்மால் as the பாசிட்டிவ் சார்ஜ். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் as the அயனைசேஷன். தப்பாச்சு, இதுக்கு தான் லார்ஜராச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகம் இல்லைங்களா? ஸோ the wrong statement is first one. So answer A. And come to that 8th. The stability of +1 oxidation state increases. இது நல்லாவே நம்ம படிச்சிருப்போம். இன்னர் பேர் எஃபெக்ட். இதுக்கான பேசிக் என்னன்னா இன்னர் பேர் எஃபெக்ட். இன்னர் பேர் எஃபெக்ட். ஸோ இன்னர் பேர் எஃபெக்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மேலே இருந்து, அதாவது ஒரு குரூப்போட டாப்ல இருந்து பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது குரூப் நம்பர் 13th குரூப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் மோர் ஸ்டேபிள், இது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேபிளில் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ ஆன்சர் லாஸ்ட். அண்ட் கம் டு தட் 9th. பவுலிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, polarity of the molecule ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் பிரியுதான்னு பார்க்குறோம். பொசிஷன் ஆஃப் இஎம்எஃப்க்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வேறு இடத்துல வச்சுருங்க. தென் கோஆர்டினேஷன் நம்பருக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் வாய்ப்பே கிடையாது. டைபோல் மூமெண்ட் இருக்கலாம், டைபோல் மூமெண்ட்டாக polarity of the molecules அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தெளிவாக இருக்கணும்.
போலாரிட்டி இருக்கும், ஆனால் டைபோல் மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? டைபோல் மூமெண்ட்டும் போலாரிட்டியும் ஒரு முடிவு அப்படின்னு நம்ம வர முடியாது. டைபோல் மூமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது வேற. பவுலிங் எலக்ட்ரானிட்டி எதை சொல்லணும்னா போலாரிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ் தான் சொல்லும். 2 ஆட்டம் ஒரு பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கும் போது அந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம்ஸ் ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாண்டு ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் பிரிஞ்சிரும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் polarity of the molecules. And question number 10, which of the following is most ionic character? இது எல்லாம் பார்த்துக்கோங்க, ஃப்ளூரின் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃப்ளூரின்ஸ் வேற, நான் மாதிரி நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ ஃப்ளூரின்ங்கிறதுனால அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம மீதி இங்கே பார்ப்போம். SIALP இதை நம்ம குரூப் வைஸ் செக்மெண்ட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு யார் வருவா? 13th குரூப்பில் AL கிடைக்கும். கரெக்டுங்களா? 14ல் இல்லைங்க, 15ல் பாஸ்பரஸ் வந்துடுங்க, 16ல் சல்ஃபர் வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ 17 ஸோ வாட்ஸ் போகும். நல்லா பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் போகும்போது இந்த பக்கம் பி பிளாக்ல இருக்க காம்பவுண்ட்லாம் என்ன பண்ணோம்னா கோவலன்ட் காம்பவுண்டை தான் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அப்போ இருக்கிறதுல கம்பேர் பண்ணும்போது ஏஎலுக்கு தான் என்ன பண்ணுங்க, அயானிக் கேரக்டரை ஃபார்ம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுவாங்க IF7 தானே வரும், IF7 தானே வந்து உங்களுக்கு அயானிக் காம்பவுண்ட் மாதிரி தெரியும். ஆனால் IF7 இஸ் நாட் அயானிக் காம்பவுண்ட், இட்ஸ் இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட். அது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, கோவலன்ட் காம்பவுண்டாக தான் கிடைக்கும், அயானிக் காம்பவுண்ட்ஸ் வராது. And question number 11, what is the coordination number of tetrahedral hole and octahedral hole? எங்க படிச்சிருக்கோம் டெட்ராஹெட்ரல் ஹோல், ஆக்டாஹெட்ரல் ஹோல்? சாலிட் ஸ்டேட்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? டெட்ராஹெட்ரல் ஹோல், ஆக்டாஹெட்ரல் ஹோல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சிம்பிள், நம்ம பேர்லயே இருக்குங்க. டெட்ராஹெட்ரல் ஹோல் அப்படிங்கிறதுக்கான கோஆர்டினேஷன் நம்பர் கேட்குறோம். சரிங்களா? இது 4, இது 6. ஸோ ஆன்சர் 4 and 6. And 12, இது வந்து JD Lee அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்திருக்கிறோம். ஹார்ட்னஸ் ஆஃப் த கிறிஸ்டல் இஸ் மெஷர்டு பை என்ன ஸ்கேல் அப்படின்னா மோர்ஸ் ஸ்கேல். ஹெஸ் ஸ்கேல் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். பாண்ட் லேண்ட் ஈக்குவேஷனும் பாண்ட் ஹேபர் சைக்கிளும் லாட்டிஸ் எனர்ஜி அப்போ அங்கே வரும். ஹார்ட்னஸுக்கு என்ன வரும்னா மோர்ஸ் ஸ்கேல் வரும். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 13, 3 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க, 3ஐயும் மெர்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். இது எதை பற்றி பேஸ் பண்ணி வரும்னா விஎஸ்பிஆர் தியரி. விஎஸ்இபிஆர் தியரியை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின் இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எழுதுறதுனால வரமாட்டேங்குதுங்க. உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சாரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்பரஸோட வேலன்ஸ் 5. எத்தனை சிஎல் வந்துருச்சு? 5 சிஎல் வந்துருச்சு. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்சும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டுங்களா? ஸோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா we expect 0, no lone pair of electrons. அப்போ ஒன்று எக்ஸ் கிடைக்கலாம் அல்லது இசட் கிடைக்கலாம். ஒன்றுக்கு நமக்கு செகண்ட் காலம் விட்டுருங்க, இதுக்கு ஒன்று எக்ஸ் வந்திருக்கணும், இல்லை அப்படின்னா இசட் வந்திருக்கணும். நீங்கள் பாருங்க, ஒன்றுக்கு ஒய் வந்திருக்கு, வாய்ப்பே இல்லைங்க, இது வராது. இந்த ஆப்ஷன் நம்ம எடிட் பண்ணிடலாம். இசட்டு வாய்ப்பு இருக்குது, எக்ஸு வாய்ப்பு இருக்குது, இசட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு எடுத்துட்டோம். சரிங்களா? சரி, வேற ஏதாவது யோசிப்போம்னா PCl5ஓட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 5 வந்துருச்சு இல்லைனா நோ லோன் பேர். அப்போ இது என்ன அர்த்தம்னா 5BP பாண்ட் பேர் பிளஸ் 0 லோன் பேர். ட்ரைகோனல் பைபிரமிடல் DPPன்னு சொல்லுவாங்க. ட்ரைகோனல் பைபிரமிடல் பாண்ட் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ட்ரைகோனல் பைபிரமிடல்ல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து 120யும் பாசிபிள் இருக்கு, 90யும் பாசிபிள் இருக்கு. நீங்க ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி போட்டிருப்போம், இப்படி போயிருக்கும், ஸோ இப்படி வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் கிடைக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி இந்த 2க்கு நடுவில் இருக்க ஒரு ஆங்கிள் கிடைக்கும்.
So we get fixed C. And SF6, இது உங்களுக்கு பார்த்தோன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். SF6 பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ தான் கிடைக்கும்? 90 தான் வரும். ஸோ தேர்டுக்கு ஏ வருதா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, தேர்டுக்கு சி இல்லை, தேர்டுக்கு பி இல்லை. சாரி, இது செகண்டுங்க, தப்பாக கொடுத்துட்டாங்க, இது செகண்ட். இங்கே பாருங்க, தேர்டுக்கு சி இல்லை, அப்போ தேர்டுக்கு ஏ இதுதான். ஏன்னா SF6 we are very no. சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு 6க்கு 6 செட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் க்ளீன் ஆக்டாஹெட்ரல். ஸோ பாண்ட் ஆங்கிள் 90. ஸோ வாட் யூ கம்ஸ் டு த கன்க்ளூஷன்? A answer is the conclusion. And come to that question number 14. Right, according to the molecular orbital movement or treatment, MO theory தாங்க, வேற ஒன்றும் இல்லை, MOT தான். MOT, heteronuclear atomic molecule, which one of the following not true னு கேட்குறாங்க. ஸோ தியரியிலேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க, MO தியரியிலேருந்து. ஓகே ஃபைன். அட்டாமிக் ஆர்பிட்டால் ஹேவ் சேம் எனர்ஜி ஃபார் காம்பினேஷன். ஆமாம், ரெண்டு ஆர்பிட்டால்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், அது சேம் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். ரைட். அடுத்து, அட்டாமிக் ஆர்பிட்டால் ஹேவ் மினிமம் ஓவர்லேப். கிடையாதுங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் நாம, மேக்ஸிமம் ஓவர்லேப் இருந்தால் தான் உங்களுக்கு அது அந்த ஹைபிரிடைசேஷனில் கிடைக்கக்கூடிய பாண்டு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் வரணும். ரைட்டுங்களா? அடுத்தது, ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆப்போசிட் சிமெட்ரி. இல்லை, சேம் சிமெட்ரி, சேம் எனர்ஜி அண்ட் சேம் சிமெட்ரி. இதுவும் ஜேடி லீ அந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கன்செப்ட்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜேடி லீ. ஸோ செகண்டும் தப்பு, தேர்டும் தப்பு. ஆன்சர் நாட் ட்ரூன்னு கேட்டிருக்கிறதுனால விச் இஸ் சூஸ் பி ஆன்சர் 2 and 3. அண்ட் கொஸ்டின் நம்பர் 15, which of the following actinide ion is colorless? இது நார்மலான பேசிக்கான கொஸ்டின் தான். ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Bo 3+, plutonium 3+. நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்டினைடுக்கு ஈஸியாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதான் ஏஎம் அமசியம், சிஎம் சிமேரியம், யுரேப்பியம், ஸோ Bo புளூட்டோனியம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நான் முதல்ல எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய பார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் நான் வச்சுருக்கேன். கொஸ்டின் நம்பர் 50 வரைக்கும் இருக்குது. பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.